தேர்தல் களத்தில் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படும் காங்கிரஸ் கட்சி ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் போதிய ஆர்வம் காட்டவில்லை. தேர்தலின் இறுதி கட்டத்தில் மட்டுமே அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் களமிறங்கியது திமுகவினரை சோர்வடைய செய்தது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்கள் சமூக வாக்கு வங்கி இருக்கும் இடங்களை தவிர மற்ற பொது தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில் மிக தாமதமாகவே செயல்பட்டனர். கூட்டணியில் சமமான அங்கீகாரம் மற்றும் அதிகார பங்கீடு போன்ற விவகாரங்களில் நிலவும் உள்ளடி அரசியலே இந்த வேகம் குறைவான செயல்பாட்டிற்கு காரணம் என தெரிகிறது. இந்த தேர்தலின் மிகவும் உற்று நோக்கப்பட்ட விஷயம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் இணைந்து மேடைகளில் தோற்றதுதான். கடந்த கால தேர்தல்களில் இவர்களின் நட்பு மற்றும் சகோதரத்துவம் பேசும் பொருளாக இருந்தது. ஆனால் 2026 பிரச்சாரத்தில் இருவரும் ஒரே மேடையில் கைகோர்ப்பதை தவிர்த்தது டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உறவு சற்று விரிசலடைந்துள்ளதோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது.